வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மேஷம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முயற்சிகள் பலம் தரும் வாரமாக இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க பலன்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை இவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் இவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளோட உங்களோட திறமையெல்லாம் மேலதிகாரிகளோட பார்வையில் வெளிப்படுற மாதிரியாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைகள்லாம் இந்த வாரம் நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேறு வேலை மாறணும்னு நினைக்கிற சில பேருக்கு எல்லாமே ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு கவர்மெண்ட்லேயோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் தயாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு தொடர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குமா, நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் சில பேருக்கு வசூலாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகளுக்காக இப்போ கிச்சனில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது ரிப்பேர் ஆகுறது, எலக்ட்ரிக்கல் ஏதாவது பல்ப் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கடன் வாங்கிறத விட பழைய கடன்கள் நீங்கள் வாங்கியிருக்கிறத அடைக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது குறையறதுக்கான ஆரம்பம் இந்த வாரம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலி வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் குறைவாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது நீங்கள் குறைவாக வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காரமான உணவுகளை கொஞ்சம் எந்த அளவுக்கு குறைவாக எடுத்துக்க முடியுமோ அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டமான நம்பர் நம்பர் 9. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு கலர் இந்த வாரம் அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணி கொஞ்சம் நிதானமான பேச்சு இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் தொழிலில், பண வரவில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.